ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்டு பார்ட்டி. நான் உங்களோட வருண் சிஜு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேமஸான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ரத்னம் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் ரத்னம் காலேஜில் சேர போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சேர போகிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கூட இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காலேஜில் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் எப்படிப்பட்ட ஒரு காலேஜ், அதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, உண்மையிலேயே அந்த காலேஜில் நம்ம சேர்றதுக்கு ஒர்த்தா, காசு கட்டுறதுக்கு வேல்யூவா, எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் சேரணும். ஸோ ரத்னம் காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, ஒருவேளை அட்மிஷன் போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த காலேஜோட கேம்பஸ் எப்படி இருக்கும், இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ₹1 கூட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்லாமல், அதாவது வந்து அட்மிஷன் ஃபீஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ரத்னம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே. ஸோ இந்த ரத்னம் காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஈச்நாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு, சிட்டிக்கு நடுவில் தான். ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டி வைஸ் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு காலேஜ் பக்கத்துலேயே கிடைச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கர் பரப்பளவில், 70 ஏக்கர்ஸ் பரப்பளவில் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய காலேஜாக இருக்கிறது தான் ரத்னம் காலேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜில் என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், ரத்னம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ், அப்புறம் ரத்னம் காலேஜ் ஆஃப் MBA அண்ட் MCA, இப்படி 2 டிகிரிக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடு ஒரு கேம்பஸே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரத்னம் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாகவே இயங்கிக்கிட்டு வருது. ஸோ ஒன் ஆஃப் த பழைய காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 70 ஏக்கரில் என்ன தான் ப்ரோ வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காலேஜ்லையுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த காலேஜுக்குள்ளே இருக்குது. இந்த காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ்னே சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக் பார்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா IT கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட கம்பெனிலேயே, அங்கே உள்ளே இருக்கிற கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ அது போக வெளியிலிருந்தும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா ரத்னம் ஒன் ஆஃப் த ஃபேமஸான காலேஜ்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 98% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகி போயிடுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரத்னம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிற 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா above 50 lakhs per annum, அதாவது 50 லட்சம் வருஷத்துக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிருக்காங்க. இட்ஸ் ஒரு ரெக்கார்டு, ஒரு பெரிய விஷயம் கோயம்புத்தூர்லேயே. நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், இவன் பாட்டுக்கு என்னத்தையாவது அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ்லேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த போஸ்டரே நான் உங்களுக்கு காட்டுறேன், அதில் நீங்கள் பார்த்து நம்பலாம் எவ்வளோக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க உண்மையாக இல்லையான்னு. சரி, ஓகே ப்ரோ, இதில் சேர்ந்துட்டா நம்ம பிளேஸ்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு 98-99% பார்த்தீங்கன்னா எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அந்த 1% பார்த்தீங்கன்னா PG இந்த மாதிரி விட்டு போகுது. ஸோ இப்போ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கான காலேஜாக, ஒரே ஸ்டடீஸு பிளேஸ்மெண்ட்டு அது இதுன்னு இப்படியே ரன் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஹிந்துஸ்தானை விட கோயம்புத்தூரில் எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷனும் பெருசாக நடத்திட முடியாது. ஆனால் போன வருஷம் ஹிந்துஸ்தானுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, அதாவது 2024 இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இவங்கள மாதிரி யாருமே கோயம்புத்தூரில் நடத்தலை. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நல்ல வேல்யூ இருக்குது. காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நிறைய ஃபங்க்ஷன் வேணுனாலும் அதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 பக்கமும் பேலன்ஸ்டான எஜுகேஷன், உங்களுக்கு டேலண்ட்டே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வரலாம். அது போக நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரத்னமை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த விஷயங்கள்லாம் கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சேரும் போது உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் படிப்பீங்களே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ 50 lakh per annum பிளேஸ் ஆகிருக்காங்க, நீங்கள் அதுக்கு மேலேயும் பிளேஸ் ஆகலாம். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரத்னமாக வந்து நீங்கள் யோசிக்காமல் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸு, நிறைய டேலண்ட் எக்ஸ்போ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்.
ஸோ ரத்னம் காலேஜை பற்றி இன்னும் தெரியாத ஒரு சில விஷயங்கள்னா, இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து படிப்பாங்க, மலையாளிஸ் வந்து படிப்பாங்க, ஏன் தெலுங்கு பீப்புள் வந்து படிப்பாங்க. ஆனால் ரத்னம் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ கம்மிங் டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் எப்படி இருக்குது ப்ரோ? எல்லாமே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக பிளேஸ் ஆயிடுவேன்னு சொல்கிறீங்க. ஃபீஸ் எப்படி ப்ரோ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஃபீஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது, ரொம்பவும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. எல்லாராலையும் கட்ட முடிகிற அளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஆன ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கம்மிங் டு ஹாஸ்டல்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவும் இருக்குது, ஃபுட்டும் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் நிறைய காலேஜை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி 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 வெல் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாக்டரேட், பிஹெச்டி, இந்த மாதிரி எல்லா அவங்களோட துறையில் ஸ்பெசிஃபிகேஷனாக நல்ல ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு ஸ்டாஃப் தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அவுட் ஆஃப் த புக், அதாவது லெசனை தவிர்த்துட்டு லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை ரத்னமில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ரத்னமை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கோயம்புத்தூரை பற்றி தெரிஞ்சுக்கவே வேணாம், நல்ல கிளைமேட் இருக்கும், நல்ல பழகக்கூடிய பீப்புள்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்ல போதுன்னா நிறைய காலேஜில் கோயம்புத்தூரில் நிறையா ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய காலேஜில் கூட இல்லாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக உங்களுக்கு ரத்னமில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் கம்மி, நான் அடுத்த வீடியோவில் நிறையா சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.